கடலோரம் வாழும் காதர் மீரா, கடலோரம் வாழும் காதர் மீரா, கரைஞானம் ஓங்கும் நாகூரா நாகூரா. கடலோரம் வாழும் காதர் மீராண்டு நாம பாடல்களை கேட்டிருக்கிறோம். நான் என்னவோ நினைக்கின்றேன், அந்த பாடலை பாடியவர் கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் நாகூர் ஆண்டகை தர்கா ஷரீஃபை நினைச்சுதான் படிச்சிருக்கணும். ஏன்னா கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற தர்கா நம்முடைய தர்கா தான். நாகூர்ல கூட கொஞ்சம் தள்ளி போகணும். அவர் படித்திருப்பது எமது பள்ளியிலே எஜமானுடைய காட்சியை நினைத்துத்தான் படித்திருக்கிறாரோ என்ற ஒரு எண்ணம் எமக்கு தோன்றுகிறது. எஜமான் ஷாகுல் ஹமீது பாதுஷா நாயகம் மன்னவர்கள் தப்லே ஆலம் பாதுஷா நாயகத்துடைய தர்பார்ல 41 நாள் திக்ர்ல தியானத்தில் இருக்கிறாங்க. தப்லே ஆலம் பாதுஷா நாயகம் பேசுகிறார்கள். எஜமான் நாயகம் மன்னவர்களுக்கு பல பட்டங்கள் இருக்கின்றன. கஞ்சே சவாயி கஞ்ச பக்ஸ் என்கின்ற இந்த பட்டம் திருச்சியிலே மாபெரும் எஜமான் தபுலே ஆலம் பாதுஷா நாயகத்துடைய இடத்தில் இருந்துதான் கொடுக்கப்பட்டது என்று வரலாறுகள் சொல்லுகின்றது. கேட்டாங்களாம் தபுலே ஆலம் பாதுஷா நாயகம் மன்னவர்கள், ஷாகுல் ஹமீத் அவர்களே, அல்லாஹ் என்ன இந்த உலகத்திலே யாருக்கும் கொடுக்காத ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்கு தந்திருக்கிறானே. கஞ்சே சவாயி கஞ்ச பக்ஸ் என்றால் இந்த உலகத்துடைய ஹசானாக்களையே அல்லாஹ், உலகத்துடைய ஹசானாக்களுடைய திறவுகோலையே உங்களோட கையில தந்துட்டானே ஷாகுல் ஹமீதே, அப்துல் காதிரே, சுபஹான் அல்லாஹ். எல்லா ஃபக்கீர்மார்கள்ட்டையும் கிஸ்தி இருக்கும். கிஸ்தினா தெரியுமா? நீ கையில வச்சிருப்பாங்க ஒரு கருப்பு கலர்ல கிஸ்தி. அது ஃபக்கீர்மார்கள்ட்ட இருக்கும். அது என்னவென்றால் தன்னுடைய நான் என்கின்ற அனானியத்தை அழித்து தான் எல்லோரிடமும் கையேந்தி, நான் ரப்பு தான் எனக்கு பெருசி, நான் பெரிய ஆள் அல்ல, நான் பெரிய ஆள் அல்ல, இந்த உலகம் பெருசல்ல என்று அந்த கிஸ்தி இருக்கும். அதுல ஏந்துவாங்க. அது ஃபக்கீர்மார்கள்ட்ட இருக்கும். ஆனா எஜமான் ஷாகுல் ஹமீது பாதுஷா நாயகம் மன்னவர்கள்ட்டையும் ஒரு கிஸ்தி இருந்துக்குத்தான். ஆனா அது ஏந்திர கிஸ்தி அல்ல, கை ஏந்திர கிஸ்தி அல்லது, அது கொடுக்கிற கிஸ்தி. சகோதரர்களே, ஷாகுல் ஹமீது பாதுஷா நாயகம் மன்னவர்கள் போனா தனிய போறலையே, 404 சீடர்களும் கூட போவாங்க. 404 பேருக்கு சாப்பாடு எப்படி கொடுக்கிற? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம இப்பயாவது கொஞ்சம் வசதியான காலம், அந்த வறுமையான காலத்தில் 404 பேரும் கூட படையெடுத்து போனால் ஒரு வீட்டில் ஒரு 2-3 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம். 400 சொச்சம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த கிஸ்திக்குள் இருந்துதான் எஜமான் ஷாகுல் ஹமீது பாதுஷா நாயகம் மன்னவர்கள் அள்ளி 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 கொடுப்பார்கள். யாராவது மறுக்கலாமா? இவர் சும்மா கட்டுக்கதையை சொல்றாராக்கும், நல்லா தான் இருக்கி. சில பேர்கள் கொமெண்ட்ஸ் அடிப்பாரு. சில பேர் இப்படியே அவங்களோட காலம் பெய்து கடைசியில அவங்கள பத்தி சிந்திக்கையும் இல்லை, வழிமார்களை பற்றி அறியாமையே நிறைய பேர் மௌத்தா பெய்தா. சகோதரர்களே, திருமிதியில வரக்கூடிய ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் திண்ணை தோழர், சஹாபில ஒருத்தர், திண்ணை தோழர். சாப்பிட்றதுக்கே வழி இல்லாம இருப்பாங்க. சில நேரங்கள்ல குப்பை தொட்டிகளை கவிட்டு கொட்டி விட்டு அந்த குப்பை தொட்டிக்குள்ள ஏதாவது ரொட்டி துண்டு இருக்கான்னு தேடி கொண்டிருப்பாங்க. ஹதீஸ்கள் அறிவிக்காங்க. அப்படிப்பட்ட சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலே, ரொம்ப கஷ்டமா இருக்கா ரசூலுல்லாஹ், சாப்பிடுறது கூட வழி இல்லாம இருக்கிற நாயகமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பையில கொஞ்சம் பேரிச்சம் பழங்களை ஓதி அப்படியே அவர்கிட்ட கொடுத்தாங்க. அதை இடுப்புல கட்டிக்கோ, பிரிச்சு பார்த்து விடக்கூடாது, பிரிச்சு பார்க்க கூட. அபூ ஹுரைரா, சரி நாயகமே என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பெல்லாம் பசி வருமோ பைக்க கைய விடுவாங்க, அவங்களும் சாப்பிடுவாங்க, அவங்களோட குடும்பத்துக்கும் கொடுப்பாங்க.
இப்படியே காலம் கிடக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி விட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வஃபாத் ஆகி விட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா வஃபாத் ஆகி விட்டாங்க. அவரு பிரிக்கல் எண்ணம், அதெல்லாம் கையை வச்சு சாப்பிடுற திருமிதியில வரக்கூடிய ஹதீஸ் யாரும் மறுக்க முடியாது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முனாஃபிக்கீங்கள் கொல்லப்பட்ட அந்த பிரச்சனையுடைய நேரம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த பை தவறி விட்டது. ஹதீஸ்ல அறிவிக்காங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னாங்களாம், எனக்கு மட்டும் 2 கவலை, எல்லாருக்கும் ஒரு கவலை தான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கழுத்து வெட்டப்பட்ட கவலை, மற்ற முஸ்லிம்களுக்கு எல்லாம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு பெரிய வரலாறு. அவங்க குர்ஆனை ஒரு நாளைக்கு 3 ஓதி முடிப்பாங்களாம். குர்ஆனோடு தொடர்பாக இருப்பதினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸ்மான் நீ குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிற பொழுது சூரத்துல் பக்கராவில் ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் என்ற வசனத்தை ஓதக்குள்ள உண்ட கழுத்து வெட்டப்படுனாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை சொன்னதிலிருந்து உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இந்த வசனம் வரக்குள்ள வலப்பக்கமும் இடப்பக்கம் திருப்பி பார்ப்பாங்களாம், யாராவது வெட்ட வந்திருக்காங்களான்னு. அதை ஓதக்குள்ளதான் அவங்களோட கழுத்து வெட்டப்பட்டு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, எல்லா சஹாபாக்களுக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்ட கவலை மட்டும்தான், எனக்கு 2 கவலை. உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்ட கவலை உண்டு, அடுத்தது என் கண்மணி நாயகம் எனக்கு ஈச்சம் பழத்தை ஓதி எனக்கு பையா தந்தாங்க, அது தவறி போனது ஒரு கவலை என்றாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. கையை போடுவாங்க, அத்தனை வருஷமும் அந்த பைக்கிருந்து பழம் வந்திக்கு பிள்ளை குட்டிக்கு கொடுத்தாங்க, பேர பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்க. ஒரு யுத்தம் நடந்திக்கு, யுத்தத்தில் சாப்பாடு இல்லை, அத்தனை யுத்தத்தில் கலந்த சஹாபாக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். இதே மாதிரி தான் சகோதரர்களே, எஜமான் ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம் மன்னவர்கள் தெரிகிற கிஸ்தி, சாப்பாடு கொடுத்த கிஸ்தி, கொடைகளை அள்ளி கொடுத்த கிஸ்தி. நாம சாதாரணமா எண்ணக்கூடாது. வலிமார்களுக்கு அல்லாஹு தஆலா அப்படி ஒரு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார். நாம முதல்ல நம்மள்ட்ட ஈமான் வேண்டும். நாம யாராவது அல்லாஹ் வேற அவுலியா வேற, அல்லாஹ்வையும் வணங்கணும், அல்லாஹ் மாதிரி தான் அவுலியாக்கள் யாராவது நாம வணங்குறோமா? அப்படி யாரும் செய்யலையே. நம்முடைய ஈமான் என்ன? ஒரு மரத்திலிருந்து இலை ஒன்று உதிர்ந்து விழுவதாயிருந்தாலும் அது யாருடைய சக்தியில விழுவுது? அல்லாஹ் நாடாம மரத்திட இலை கூட கீழே விழ முடியாது. அப்படி உறுதியோடு இருக்கின்ற நாம் அவுலியாக்களை கொண்டு போய் நாம அல்லாஹ்விடத்தில் கொண்டு வைப்போமா? இல்லை. அல்லாஹ் என்பவன் ரப்பு, அவனுடைய அனுமதி இல்லாமல் அவன் நாடாமல் எதுவும் நடக்காது. ஆனால் அல்லாஹ் அனுமதியோடு நபிமார்களுக்கு அற்புத தன்மையை கொடுத்திருக்கின்றான். அதற்கு பெயர் மூஜிசா. படித்த மாணவர்களுக்கு தெரியும், ஏ லெவல் படிக்கிற மாணவர்களுக்கு தெரியும். இஸ்லாத்திலே நபிமார்களுக்கு அற்புத தன்மை இருக்கிறது. குர்ஆன்ல நாம படிக்கிறோம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அசா ஒன்று இருந்துச்சு. எத்தனை சூனியக்காரன் வந்தாலும் அந்த அசாவாலேயே அவங்க எல்லாவற்றையும் அப்படியே தகர்த்து தடை பண்ணி விடுவார்கள். அசாவை அடிச்சாங்க, கடல் 2ஆ பிளந்துக்கு. அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான் அல்லவா, நாம போயிட்டு என்ன மூசா அல்லாவா, அது என்ன கடல் அவர் பிளந்த என்று கேள்வி கேட்பதா? அது அல்லாஹ் கொடுத்த அற்புதம் சகோதரர்களே. இதே மாதிரி தான் வலிமார்களுக்கும் அல்லாஹ் அற்புத தன்மையை கொடுத்திருக்கிறார். அதுக்கு பேர் கராமத். அது அல்லாஹ்வுடைய அவுலியாக்களுக்கு அல்லாஹ் விரும்பி கொடுத்த ஒரு கிஃப்ட். அதை எப்படி நாம மறுக்கிற? குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா வலிமார்களுடைய கராமத்தை பற்றி சொல்றார். நான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை சொல்லி வந்து கடைசியில பல்கீஸ் ராணி சுலைமான் நபியை சந்திக்கிற அளவுக்கு நிலைமையாகிவிட்டது அந்த பறவையுடைய கவலை. இப்ப பல்கீஸ் ராணியுடைய சிம்மாசனத்தை கொண்டு வரணும். உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பெரிய அரச தர்பார் அல்லவா, கேட்டாங்க, பல்கீஸ் ராணி வரப்போகிறார், அவங்களோட சிம்மாசனத்தை இந்த சபையில் இருக்கிற யாரு மிக அவசரமாக கொண்டு வருவீங்க? உடனே அங்க இருந்த ஜின்களும் இருக்காங்க, மனிதரும் எல்லோரும் இருக்கிறார்கள் அல்லவா. ஜின் எழுமினீங்க, ஜின்களின் தலைமை ஜின் வகால இஃப்ரீத்தும் மினல் ஜின், ஜின்கள்லையே பெரிய ஜின் இஃப்ரீத் என்ற ஜின் எழுமி சொன்னீங்க, எஜமானே நான் கொண்டு வரேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, எப்போ கொண்டு வருவீங்க? நீங்க உங்களோட சிம்மாசனத்திலிருந்து எழும்புறதுக்கு முன்ன கொண்டு வந்துருவேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த அளவுக்கெல்லாம்
வெயிட் பண்ண என்னால முடியாது, இதை விட மிக வேகமாக யார் கொண்டு வர முடியும்? உடனே அங்கு அவுலியா இருக்கிறார், அல்லாஹ்வுடைய இறைநேசர் ஒருவர், ஆசிப் இப்னு பர்கியா. அந்த இறைநேசர் எழுப்பி சொன்னார், சுலைமான் நபியர்களே, எஜமானே நான் கொண்டு வாரேன். கேட்கிறாங்க, எப்படி உங்களோட டைம் என்ன, உங்களோட டைம் என்ன? சொன்னாங்க அந்த இறைநேசர், நீங்க கண்ணை மூடி திறக்கிறதுக்கு முன்னால, ஒரு இமை வெட்டுறதுக்கு முன்னால, இமை வெட்டி நீங்க திறக்கிறதுக்கு முன்னால அந்த சிம்மாசனத்தை கொண்டு வாரன்னு சொல்லிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கண்ணை மூடி விழிக்காங்க. எத்தனையோ ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பா இருந்த சிம்மாசனத்தை கொண்டு இறைநேசர் கொண்டு வச்சிருக்கிறார். அவர் அற்புதத்தால அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான். இப்ப இந்த வரலாறை கேன்சல் பண்றியா? நாம குர்ஆன்ல வந்த வரலாறை இறைநேசர் செஞ்சிருக்கிறார், இப்படி ஒரு அற்புதத்தை செஞ்சிருக்கிறார், அதெல்லாம் நம்பலாம். அல்லாஹ் தான் செய்யணும், அல்லாஹ் செஞ்சா மட்டும் தான் நாங்க நம்புவோம், வழிமார்கள் செஞ்சா நம்பவே மாட்டோம் என்று சொல்வதா? குர்ஆனை மறுத்தா காபிராகிடுவார்கள். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, நாம தெளிவாக விளங்க வேண்டும். இறைநேசர் ஷாஹுல் ஹமீது பாதுஷா நாயகம் மன்னவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. எல்லா வழிமார்களை போல ஒரு வழிமார் என்று கூட நாம நினைக்க கூடாது. அவங்க அதற்கு மேல, அவர்களுக்கு அல்லாஹ் பல அந்தஸ்துக்களை கொடுத்திருந்தார். ஷாஹுல் ஹமீது பாதுஷா நாயகம் மன்னவர்களுக்கு பல அந்தஸ்துக்களை கொடுத்திருந்தார். நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மோஜிசாத்துக்கள்ல ஒன்று என்ன? நோய்களை குணப்படுத்துவாங்க சிலர்களுக்கு. அல்லாஹ் அல் குர்ஆன்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களை பற்றி சொல்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களை பற்றி, அவர்களுடைய அற்புதங்களை பற்றி, களிமண்ணால கொஞ்சத்தை எடுப்பாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் எடுத்து அதை அப்படியே பறவை போல செஞ்சு விட்டு அதுல ஊதுவார்கள், அது பறவையாக பறந்து போகுமா. கிட்டத்தட்ட பறவை ஒன்றை படைச்சிருக்காங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். பிஇஸ்னில்லாஹ். அல்லாஹ் அடுத்து என்ன சொல்றா? அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு களிமண்ணை தான் எடுத்தாங்க, பறவமாய் செஞ்சார்கள், அதில் ஊதினார்கள், பறவையாக பறந்து போகிறது. பிஇஸ்னில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு. எப்படி ஈமான்? நபிக்கு அற்புதம் இருக்குது, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு. இன்னும் அல்லாஹ் சொல்கின்றான், வஉப்ரிஹுல் அக்மஹ வல் அப்ரஸ வஉஹ்யில் மௌதா பிஇஸ்னில்லாஹ். வெண்குஷ்ட ரோகிகளை குணப்படுத்துவார்கள். அறவே குணப்படுத்த முடியாத நோயாளிகளை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே கையால தடவி விடுவார்கள். இந்த இடத்துல எஜமான் ஷாஹுல் ஹமீது பாதுஷா நாயகம் கொண்டாடப்படுவதற்கு முதல் காரணமே என்ன? 400 வருஷங்களுக்கு முதல் வந்துட்டு போயிட்டாங்க, 400-500 வருஷங்களுக்கு முதல். ஆனால் எமது கல்முனையிலே கொண்டாடப்படுவதற்கு காரணம் என்ன? நோயாளியை குணப்படுத்தினாங்க. அந்த நோயாளியை குணப்படுத்தினதுனால முழு ஊரும் சேர்ந்து கொடியேற்றியது. அல்லாஹ் சொல்கிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி நோயெல்லாம் குணப்படுத்தினாங்க. வஉப்ரிஹுல் அக்மஹ வல் அப்ரஸ, பிறக்கக்குள்ளேயே கண் பார்வை இல்லாம வந்த மனுஷனுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் கையால தடை விடுவாங்க, அவருக்கு பார்வை கிடைச்சிரும். இதுக்கு மேல ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்னொன்று செஞ்சாங்க, வஉஹ்யில் மௌதா, மௌத்தான மனிதரை ஹயாத்தாக்கினார்கள். கபரடிய போவாங்க, எலும்புங்கன்னா இருந்தால் எழுமிட்டு வருவார். அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்கிறான், சூரா ஆல இம்ரான், மௌத்தாவினருக்கு உயிர் கொடுப்பது யார்? அல்லாஹ் அல்லவா? ஈசா நபி செஞ்சார்கள். ஆனா நாம அல்லாஹ்வும் செஞ்சான், ஈசா நபியும் செஞ்சாங்க, அப்ப ரெண்டு பேரும் கடவுள் என்று சொல்வதா? இது இல்ல, அல்லாஹ்ட அனுமதியை கொண்டுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க. அல்லாஹ்ட அனுமதி இல்லாம அணுவும் அசைய முடியாது. அனுமதியோடு செய்தார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அது மோஜிசாத், அற்புதம். இறைநேசர் ஷாஹுல் ஹமீது பாதுஷா நாயக மன்னவர்கள் செய்வார்கள் அற்புதம், அதற்கு பெயர் கராமத். கண்ணியமானவர்களை நாம தெளிவா விளங்க வேண்டும். இறைநேசர் ஷாஹுல் ஹமீது பாதுஷா நாயக மன்னவருடைய அற்புதங்கள் பல கோடி, 1-2 அல்ல. ஷாஹுல் ஹமீது பாதுஷா நாயக மன்னவர்கள் வீதியால நடந்து போறாங்க. ஒரு மன்னர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி அவங்களுக்கு கிடைச்சி, எத்தனையோ வைத்தியம் பார்த்தும் அந்த நோய் குணமாகவில்லை. கடைசியாக முஹம்மதியர்களுடைய கூட்டம் வந்திருக்கின்ற அந்த மக்கள் பேசுறாங்க, அவர்களுக்குத்தான் நாம் யாருன்னு தெரியாது. இந்த செய்தி போகிறது. ஷாஹுல் ஹமீது பாதுஷா நாயகத்திட்ட இந்த செய்தி வந்தவுடனே எஜமான் பாதுஷா நாயகம் அந்த மன்னனை போய் பார்த்தாங்க. அவர் சொல்றார், நான் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறேன்,
சொன்னார்கள், இது உனக்கு தானாக வந்த நோய் அல்ல, மனிதர்களால் உனக்கு ஏற்படுத்தப்பட்ட நோய், உனக்கு சூனியம் செய்திருக்கிறது என்பதை கண்டுகொண்டார்கள் ஷாவுல் ஹமீது பாதுஷா நாயகம் மன்னவர்கள். உடனே சொன்னார்கள், இவருடைய வீட்டுடைய மேல் பகுதியிலே போய் பாருங்கள், ஒரு புறா ஒன்று ஊசியால் குத்தப்பட்டு கிடக்கும் என்று. ஒரு சீடர் போய் அந்த புறாவை எடுத்துட்டு வாரார். பறவை புறா. அந்த ஊசி ஒவ்வொன்றையும் எஜமான் ஷாவுல் ஹமீது பாதுஷா நாயகம் அவர்கள் தன்னுடைய அற்புதத்தால ஒவ்வொன்றாக கலட்ட அந்த புறா, பூமியிலே விழுந்து கிடந்த புறா ஒவ்வொன்றாக அப்படியே தன்னுடைய இறக்கைகளை வச்சு நிமிருது. புறாவும் நிமிர அந்த மன்னனும் நிமிர்ந்து விட்டார், ஆரோக்கியம் பெற்று விட்டார். அந்த மன்னனுக்கு பெரியதோர் சந்தோஷம். யாருமே குணப்படுத்தாத ஒரு விடயத்தை இந்த இறைநேசர் ஷாவுல் ஹமீது பாதுஷா நாயகம் செய்து விட்டார்களே என்று சொல்லி அந்த மன்னன் கேட்டான், உங்களுக்கு என்ன வேணும், என்ன வேணும் கேளுங்க தாரன். எஜமான் பாதுஷா நாயகம், இந்த உலகத்தில் என்னத்தை கேட்கிற, உலகத்துடைய ஹசானாக்களுடைய திறவுகோலை அல்லாஹ் கொடுத்துட்டான். கஞ்சே சவாயி கஞ்சபக்ஸ், இதுக்கு மேல என்னத்தை கேட்கிற, எனக்கு நீ எதுவும் தர தேவையில்லை, ரப்பு எல்லாத்தையும் தந்துட்டான். அந்த மன்னனை ஆசைப்பட்டு என்ன செஞ்சான் என்று தெரியுமா? நாகூர் அந்த தர்கா இருக்கின்ற இடத்தையே எஜமானுக்காக வேண்டி கொடுத்தார். தஞ்சாவூர் அரசர் அச்சுதப்ப நாயக்கன் என்கின்ற மன்னன் தான் இதை செஞ்சான். நாகூர் தர்கா உருவாகின வரலாறே அப்படித்தான். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, எஜமான் பாதுஷா நாயகம் மன்னவர்களுடைய வரலாறு நீண்டது. இன்றும் எஜமான் ஷாவுல் ஹமீது பாதுஷா நாயகம் மன்னவர்கள் உயிரோட்டமாக அவர்கள் காட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள். நாகூருக்கு போனால் கால்மாட்டு வாசலால போகக்குள்ள, கால்மாட்டு வாசல்ண்டா அது இரண்டு பகுதியாக சொல்வார்கள், தலைமாட்டு வாசல், கால்மாட்டு வாசல். கால்மாட்டு வாசலால போகக்குள்ள ஷாவுல் ஹமீது பாதுஷா நாயகத்துடைய அந்த நாகூர் தர்கா ஷரீப் ஒரு அரச தர்பாராக இருக்கும். அங்கே எஜமான் ஷாவுல் ஹமீது நாயகம் மன்னவர்கள் அரச சிம்மாசனத்தில் இருப்பதை போன்று எங்கட உள்ளத்தில் அப்படி ஒரு எண்ணம். சுப்ஹானல்லாஹ். அங்கே அரச தர்பாரை போன்று நேரத்துக்கு நேரம் கதவு திறக்கப்படும். அந்த கதவு திறப்பதே பெரும் கொண்ட குண்டு வீச்சுகள் சட்டத்தோடு அது திறக்கப்படும். அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? தஹஜ்ஜுடைய நேரம், தஹஜ்ஜுதை தொழுதுட்டா எஜமான்ட்ட போகணும். அவங்களோட ஜியாரத்துக்கு போவக்குள்ள அந்த எஜமான் அவங்களோட ஜியாரத்தை துறக்க வாரவர். அப்படியே ஒவ்வொன்றாக ஓதி கடைசா போய் 7வது வாசல் திரையில் அப்படி கையை வச்சிட்டு இருப்பார். ஏதோ ஓதிக்கொண்டிருப்பார். ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது சுப்ஹானல்லாஹ், உங்கள் அனைவர்களுக்கும் போகின்ற பாக்கியம் கிடைக்கும், நீங்கள் நோட்டமிட்டுக் கொள்ளுங்கள். அவர் ஓதிக்கொண்டிருக்கக்குள்ள உள்ளுக்கிருந்து அழைப்பு வந்தத்தான் அவர் திறப்பார். சுப்ஹானல்லாஹ். இன்று வரைக்கும் உயிரோட்டமாக நடந்து கொண்டிருக்கின்ற அற்புதம். உள்ளுக்கிருந்து ஒரு லேசான ஒரு அழுத்தத்தோடு கதவு அப்படியே தள்ளப்படும். சுப்ஹானல்லாஹ். அதன் பிறகுதான் அவர் அந்த ஜியாரத்து கதவை திறப்பார். அணையாத ஒளி விளக்கு என்று சொல்றாங்கல்லவா, எஜமான் ஷாவுல் ஹமீது நாயகத்தை பற்றி படிக்கக்குள்ள அணையாத ஒளி விளக்கு என்று சொல்றாங்கல்லவா, அது என்னது? எஜமான் பாதுஷா நாயகத்துடைய முன்வாசல்ல எல்லாம் நிறைய விளக்குகள் இருக்கும். நோய்களை அகற்றுகின்ற விளக்கு. அந்த விளக்குகள் எல்லாம் மூடக்குள்ள நூக்கப்பட்டுடும். 7வது வாசலை தாண்டி ஒரு விளக்கு இருக்கு சகோதரர்களே, அது கியாமத்து வரைக்கும் அந்த விளக்கு அணையாமல் ஜோதி பிரகாசம் கொண்டிருக்கும். அது அணைஞ்சிருந்தா கியாமத்தினால் தான். அது கியாமத்து வரைக்கும் அந்த விளக்கு அது நூறாமல் பத்தி கொண்டிருக்கும். சாதாரணமானவர்கள் அல்ல எஜமான் ஷாவுல் ஹமீது பாதுஷா நாயகம் மன்னவர்கள். நாகூர் நாயகம் நானிலம் போற்றிடும் தீபமே தீபமே, ஏங்கும் நெஞ்சமே ஏனோ விழிகளில் ஈரமே ஈரமே, அருளை அள்ளியே தருவாரே அப்துல் காதிரே அவர் பேரே, அருளை அள்ளியே தருவாரே அப்துல் காதிரே அவர் பேரே.